அப்படி என்ன அவசரம்? தாங்கள் இந்த ராத்திரியில் இங்கு வந்திருக்கிறீர்கள்? சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு எனக்கு கால நேரம் என்பது கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் தன் மகாராணியோடு இருக்கும்போது அவருடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு மட்டுமே சொந்தமானது. தாங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்றால் விடிந்ததும் பேசுங்கள். சாஹின்ஷா இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய விருப்பம் எதுவோ அவ்வாறே நடக்கட்டும். குதாஃபிஸ். குதாஃபிஸ். பெகரம் கான் செய்ததை தாங்கள் சக்கரவர்த்தியாரிடம் கூறினீர்களா இல்லையா? கூறவில்லை. அடடா, ஏன்? சக்கரவர்த்தியின் துணைவியார் எம்மை அவரை சந்திக்க அனுமதிக்கவில்லை. இந்த மோதிரத்தை முன்பிருந்தே உனக்கு பிடிக்கும் அல்லவா? சில சமயங்களில் தங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதை அளித்ததற்கு மிகவும் நன்றி, நன்றி, நன்றி. அரே அல்லா, விஷம். ஜஹீருக்காக. ஜஹீருக்கா? ஜஹீருக்கு இந்த விஷத்தை நீ கொடுத்துவிடு. நானா? ஆனால் இதன் பழி பெஹரம் கான் மீது விழும். சக்கரவர்த்தியிடம் உடனடியாக தெரிவிக்காததற்கு அதற்கான பொறுப்பை இப்போதுதான் ருக்கையா தன் தலையில் போட்டுக் கொண்டாள். ஒரே சமயத்தில் 3 பேரின் முகத்தில் கரி பூசப் போவதை நீ பார்க்கப் போகிறாய். ஜஹீர், பெஹரம் கான், பிறகு ராணி ருக்கையா. நீ பார்த்து கொண்டே இரு. நாளைய விடியல் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. என்ன யோசிக்கிறாய்? வேறொன்றுமில்லை. தன்னுடைய விசுவாசியான ஜகீர் இப்போது உயிரோடு இல்லை என்று அவருக்கு தெரிய வந்தால் சக்கரவர்த்தி என்ன செய்வாரோ? சுப்ஹானல்லாஹ், அருமையாக இருக்கிறது. இனி நான் இந்த உலகத்தை என் கைக்குள் கொண்டு வந்து விடுவேன். எனது குறி தவறிவிடுமோ என்று அஞ்சுகிறாயா? இல்லை சக்கரவர்த்தி, அவ்வாறு ஒன்றுமில்லை. பிறகு இது என்ன? வியர்வை. இது எனக்கு ஏற்பட்ட அவமானம். இந்த சக்கரவர்த்தியின் குறி தவறை உன் உயிர் போய்விடுமோ என்று நீ அஞ்சுகிறாய். இதைத்தானே நீ உன் மனதில் நினைக்கிறாய்? இல்லை கசூர். நம்பிக்கை என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? உடனே ஜஹீரை அழைத்து வாருங்கள்.
அவன் தன் பார்வையை வேண்டுமானால் இழந்திருக்கலாம், ஆனால் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழக்க மாட்டான். ஜஹீரை அழைத்து வாருங்கள் என்று கூறினேன். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். சற்று நேரத்துக்கு முன்புதான் சிறையில் ஜகீரின் உயிர் பிரிந்தது. ஜஹீரை சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டது யார்? மகா மந்திரியார். இது தங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு தெரியப்படுத்தவில்லை? அப்பொழுது நீங்கள் மகாராணியுடன் படுக்கை அறையில் இருந்தீர்கள். அந்த சமயத்தில் ராணி அரியம்மை தங்களை சந்திக்க அனுமதிக்கவில்லை. ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவள் அவ்வாறு செய்திருக்க மாட்டாள். இந்த காலணி என் மீது நேற்று இரவு வீசப்பட்டது. யாம் இதற்காக வருத்தப்படவில்லை. ஆனால் ஜஹீரின் மரணத்திற்கு நான் வருந்துகிறேன். அப்படி என்றால் நான் உடனே ருக்கையா பேகமை சந்தித்தாக வேண்டும். அதற்கு நீங்கள் அந்தப்புறம் செல்ல வேண்டும். அவர்கள் மகாராணி. இந்த இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள். நான் கூறுகிறேன், உடனே அவர்களை இங்கே அழைத்து வரச் சொல்லி நான் இப்பொழுது ஆணையிடுகிறேன். எனது பெரியம்மாவை என்னை சந்திக்க விடாமல் தாங்கள் தடுத்தீர்களா? கூறுங்கள். அப்பொழுது எனக்கு தெரியாது. கேட்பதற்கு பதிலை மட்டும் கூறுங்கள். தடுத்தேன். தாங்கள் செய்த தவறால் ஒரு உயிர் போய்விட்டது. தக்க சமயத்தில் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருந்தால் என்னால் அந்த உயிரை காப்பாற்றியிருக்க முடியும். இங்கிருந்து சென்று விடுங்கள். தங்களிடம் நான் கூறினேன், சென்று விடுங்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். மகா மந்திரியாரை வரச் சொல்லுங்கள். எதற்காக தாங்கள் ஜஹீரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள்?
தங்களுக்கு 14 வயது ஆன போதிலிருந்தே இது போன்ற முடிவுகளை நான் தானே எடுத்து வந்துள்ளேன். தங்களுடைய தாயாரான மகாராணியார் தங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். தங்களை உயிருக்கும் மேலாக கருதுகிறோம். இதுவரை தங்களுடைய நன்மைக்காக மட்டுமே முடிவுகளை எடுத்து வந்துள்ளோம். உங்களுக்கு தெரியவில்லையா ஜஹீரை சிறையில் அடைக்க நீங்கள் எடுத்த முடிவு தவறென்று? நிச்சயமாக இல்லை. அவன் நாட்டு மக்களிடையே வதந்திகளை கிளப்புகிறான். இந்த சாம்ராஜ்யத்தை நடத்தி வருவது பெஹரம் கான் என்று. மேலும் சஹன்ஷா வெறும் ஒரு பொம்மலாட்ட பொம்மை என்கிறான். இப்போது தாங்களே கூறுங்கள், நான் எடுத்த இந்த முடிவு தவறா? அது மட்டுமல்லாமல் ஜஹீரின் தற்கொலையானது அவனுடைய தனிப்பட்ட முடிவாகும். மேலும் உங்களுக்கும் எனக்கும் இடையே எவர் ஒருவர் பிரிவினையை உண்டாக்குகிறார்களோ அவர்களது முடிவு இது போன்றுதான் இருக்கும். ஒரு மந்திரியாக என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது. இது போன்று ஒன்றை நான் பார்த்தது கிடையாது. சக்கரவர்த்தியாரின் அனுமதியின்றி மந்திரியார் சென்று விட்டார். செல்வதற்கு முன்பாக சலாம் செய்யும் பழக்கத்தையும் மறந்துவிட்டார். உங்களை சக்கரவர்த்தியாக அவர் மனதில் நினைத்திருந்தால் இவ்வாறு செய்திருக்க மாட்டார். எனது வாழ்க்கையில் மூவரை மட்டுமே நான் முழுமையாக நம்புகிறேன். கான் பாபாவை, ருக்கையா பேகமை, தங்களையும் தான். நான் ருக்கையாவிடமும் கான் பாபாவிடமும் இவ்வாறு பேசியிருக்க கூடாது. எது எப்படியோ எனது இந்நிலைமைக்கு அவர்களே காரணம். தவறாக இருந்தால் மன்னித்து விடவும். நானும் மந்திரியாரும் இதுவரை செய்ததெல்லாம் எங்களுடைய கடமையாகும். அதற்கு பெயர் உதவி அல்ல. நாங்கள் உங்களுடன் இருப்பதை நீங்கள் பலமாக எண்ண வேண்டும், பலவீனமாக அல்ல. சக்கரவர்த்தியாரே, இந்த சிம்மாசனம் மிகவும் பலம் வாய்ந்தது. இதில் அமர்பவர்கள் அதைவிட வலிமையாக இருக்க வேண்டும். அல்லாவின் கருணையால் இதுவரை எல்லாம் நன்றாக நடக்கிறது. இனி அனைத்து முடிவுகளையும் தாங்கள்தான் எடுக்க வேண்டும். இந்த புகார்களை நிஜமாக்க அனுமதிக்காதீர்கள். பிரஜைகளிடம் ஊர்ஜிதப்படுத்துங்கள். சக்கரவர்த்தியின் முடிவுகள் அனைத்தும் எப்பொழுதும் மந்திரியாரின் ஆலோசனைப்படி எடுக்கப்படுவதல்ல என்று. மிகவும் திறமையாக உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்து முடித்தாய். எமக்கு மகிழ்ச்சி. இந்தா, ஜஹீர் இறந்து விட்டான். அதற்கு காரணம் யார் என்று யாருக்கும் தெரிய போவதில்லை. நன்றி. ஆனால் இந்த விஷயத்தில் தங்களைத்தான் பாராட்ட வேண்டும். ஒரே அடியில் எவ்வளவோ மாங்கனிகளை விழ வைத்து விட்டீர்கள். அப்படியென்றால் தாங்களும் சதுரங்கம் ஆடுவீர்கள் போல? அந்த விஷயம் எனக்கு இன்றுதான் தெரிந்தது. நன்றாக இருந்தது. ஆனால் ஒன்று, அடுத்த ஆட்டம் என்னுடையது. அரசியல் சதுரங்க விளையாட்டில் தாங்கள் இன்னும்
சிறு பிள்ளைதான் ருக்கையா பேகம். இனி நீங்கள் செய்யப் போவதெல்லாம் ஜலாலை தன் கைக்குள் போட்டுக்கொள்ளும் ஒரு புது வழியைதான். வேறென்ன செய்ய முடியும்? ரோஜாக்களை ஏன் குறைவாக போட்டிருக்கிறீர்கள்? பிறகு சந்தனம் சக்கரவர்த்தியாருக்கு பிடித்த வாசனை போல் தெரியவில்லையே. சென்று இவை அனைத்துக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். நான் சிந்தனையில் ஆழ்ந்துள்ளதால் இவற்றை கவனிக்க மறந்துவிட்டேன். அதற்குத்தானே ராணிகள் இருக்கிறார்கள். கணவருக்கு பிடித்ததை தாங்கள் அல்லவா பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள், உங்கள் கவனம் எங்குள்ளது? சாஹின்ஷா குளித்த பிறகு மேனியை துடைப்பதற்கு மென்மையான பட்டு துணிகளை எடுத்து வையுங்கள். அதோடு சக்கரவர்த்தியார் உண்பதற்கு நானே சுயமாக தேர்ந்தெடுத்த உயர்தர முந்திரிகளை கொண்டு வாருங்கள். சஹின்ஷா காயங்களுக்கு தடவுவதற்கு சந்தன குங்குமத்தால் ஆன லேப்பியத்தை கொண்டு வாருங்கள். ருக்கையா, நெல்லுங்கள் ருக்கையா பேகம். செல்வதற்கு முன்னால் என் குழப்பத்திற்கு விடை அளித்துவிட்டு செல்லுங்கள். என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஏன் இந்த பணிவிடைகளை செய்கிறீர்கள்? நான் தங்களது பேகம் என்று நீங்கள் அனைவர் முன்பும் மறந்திருக்கலாம். ஆனால் நான் என் கடமைகளை என்றும் மறந்ததே இல்லை. அதற்காக தான் எனது ருக்கையா பேகத்திடம் இந்த சக்கரவர்த்தி செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ், ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? மன்னிப்பு கூற வேண்டியது நான் தான். அப்பொழுது எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் என்று தெரியாது. உயிர் போகும் அளவுக்கு யாருக்கோ பிரச்சனை இருக்கிறது என்று அப்பொழுது எனக்கு தோன்றவில்லை. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதோடு தங்களிடம் ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கின்றேன். என்னுடைய இந்த கோரிக்கையை தாங்கள் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னவென்று கூறுங்கள். இன்று முதல் தாங்கள் அனைவர் முன்பும் என் மீது கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். அனைவர் முன்பாகவும் உடைந்து போகும் உறவு நமதல்ல, பலவீனமான உறவும் அல்ல. ஆனால் என்னவென்றால், இது போன்ற செயல்களால் சிலருக்கு என்னோடு தலை தூக்கி பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். எனது ருக்கையா பேகத்திற்கு முன்பாக அவ்வாறு பேசுவதற்கு யாருக்கு தைரியம் உள்ளது? மற்றவர்களை விட யாமே தங்களுக்கு அன்புக்குரிய மனைவி என்பதை யாம் அறிவோம். அதை அனைவருக்கும் தெரியப்படுத்தவே நான் இங்கு வந்தேன். எனக்காகத்தான் தாங்கள் வந்தீர்களோ என்று நான் நினைத்தேன். தங்களுக்காக ஏன் வருகிறேன்? தங்களின் இந்த துடுக்கான பேச்சால் தான் அனைவரையும் விட எனக்கு மிகவும் பிடித்த பேகமாக மாறினீர்கள். நான் தங்களிடம் கூற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஜஹீரின் மரண செய்தி என்னை மிகவும் பதட்டப்படுத்தியது. என் மீது எனக்கு வெறுப்பை உண்டாக்கியது. அதனால்தான் நான் செய்த சிறிய தவறை நீங்கள் பெரிதாக்கி விட்டீர்களா? உண்மையில் இவை அனைத்துக்கும் காரணம் மகாமங்காதான். அவரால் தான் இவை அனைத்தும். இங்கே பாருங்கள், பெரியம்மாவை பற்றி குறை கூறினால் என்னால் கேட்க முடியவில்லை. ஏன் கேட்க முடியவில்லை? இவர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் அதிக இடத்தை கொடுத்து விட்டீர்கள். என்னை ஆள்வதற்கு ஒருவருக்கு மட்டுமே முழு அதிகாரம் உள்ளது. யார்? தாங்கள் தான். சிறு வயதிலிருந்தே தங்களுக்கு இந்த வாக்கை நான் அளித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை வேகங்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட தாங்கள் தான் எப்பொழுதும் ஒரு படி உயரத்தில் இருப்பீர்கள். என்னிடம் இதயம் இல்லை என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் எனது அறிவில் எனது ருக்கையா பேகமால் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும். ஏனென்றால் யாரும் எப்பொழுதும் எனது ருக்கையா பேகத்தின் இடத்திற்கு வரவே முடியாது.